ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாதத்துல உங்களுக்கு டெலிவரி ஆக போகுதா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நார்மலா இந்த 3 மாதத்துல டெலிவரி ஆக போறவங்களுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் நம்ம வாங்கணும்? எதெல்லாம் கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போகணும்? எதெல்லாம் கண்டிப்பா எடுத்துட்டு போகக்கூடாது? இந்த 3 மாதத்துல நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு என்ன டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்? அது மட்டும் இல்லாம டெலிவரி முடிஞ்சு நம்ம என்ன சாப்பிடணும்? என்ன சாப்பிடக்கூடாது? கணவன், மனைவி எந்த மாதத்துல சேர்ந்து இருக்கணும்? எல்லாமே இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நார்மலா நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு 7, 8, 9 இந்த 3 மாதத்துல நம்ம என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்? இல்ல எனக்கு 9 மாதங்கள் ஆயிடுச்சு. நான் இதுவரைக்கும் எதுவுமே ஃபாலோ பண்ணல. இப்ப நான் ஃபாலோ பண்ணேன்னா, ஒரு சில டிப்ஸ் கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணலாம். அத பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப நீங்க 7வது மாதத்துல இருக்கீங்கன்னா, நீங்க நார்மலா அம் ஜீரக தண்ணி வந்து நம்ம குடிக்கலாம். அதாவது ஜீரக கசாயம்னு சொல்லுவோம். ஜீரகத்த வந்து நல்லா வறுத்துட்டு, அ லைட்டா அ வ வ வடசட்டி வந்து லைட்டா சூடானதும், கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா வறுத்துட்டு, அ கொஞ்சம் நல்லா தண்ணி வந்து கொதிக்க வச்சு, அந்த தண்ணிய வந்து நம்ம குடிக்கலாம். அ இப்படி குடிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த நல்ல மோஷன் பிரச்சனை வந்து இருக்காது. நார்மல் டெலிவரிக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது வந்து ஜீரக கசாயம்னு சொல்லுவோம். இதுவே சோம்பு கசாயம் வந்து 8வது மாதத்துலருந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். சோம்பு கசாயமும் இதே மாதிரி தான். அதாவது கொதிக்கிற தண்ணீர்ல கொஞ்சமா சோம்பு போட்டு கொதிச்சுட்டு, அந்த தண்ணிய வந்து ஃபில்டர் பண்ணி தண்ணிய மட்டும் வெதுன்னு குடிக்கிறது. அப்படியும் நீங்க குடிக்கலாம். அல்லது உங்களுக்கு வந்து நார்மலா வடச்சட்டியில போட்டு கொஞ்சமா வறுத்துட்டு, அத வந்து நல்லா சுடு தண்ணீல போட்டு நல்லா கொதிக்க வச்சு அப்படியும் நீங்க குடிக்கலாம். இது 8வது மாதத்துலருந்து தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். அதுவே விளக்கெண்ணெ குளியலா இருந்ததுன்னா 7வது மாதத்துலருந்தே நீங்க ஃபாலோ பண்ணலாம். எக்ஸர்சைஸ்ன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நார்மலா வாக்கிங் வந்து நம்ம 3வது மாதத்துலருந்தே நார்மல் பிரெக்னன்சியா இருந்ததுன்னா 3வது மாதத்துலருந்தே நீங்க கண்டிப்பா போகலாம். எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, 7 அ 7வது மாதத்துல, 8வது மாதத்துல, 9வது மாதத்துல இருந்தீங்கன்னா, 8 மாதங்கள் உங்களுக்கு நடக்குது. இல்ல 8வது மாதம் முடிய போகுதுன்னா, அந்த மாதத்துல இருந்து நீங்க பட்டர்ஃப்ளை யோகா பண்ணலாம். ஸ்குவாட்டிங் எக்ஸர்சைஸ் பண்ணலாம். அ நல்லா வாக்கிங் போகலாம். இதெல்லாம் நீங்க பண்ணும்பொழுது, உங்களுக்கு 8வது மாதத்துல இருந்து இந்த பட்டர்ஃப்ளை யோகா, ஸ்குவாட்டிங் எக்ஸர்சைஸ் இதெல்லாம் நீங்க பண்ணும்பொழுது, உங்களுக்கு ஈஸியா அந்த இடுப்பெலும்புகள் வந்து நல்லா விரிவடைஞ்சு கொடுக்கும். இதுவும் நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, அ இப்ப இந்த 3 மாதத்துல உங்களுக்கு டெலிவரி ஆக போகுதுன்னா, கண்டிப்பா நம்ம என்னென்ன எடுத்துட்டு போகணும்னு நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, ஃபீடிங் நைட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபீடிங் டாப் கண்டிப்பா எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம மல்லிகா மெட்டர்னிட்டி அண்ட் ஃபீடிங் வியர்ன்னு சொல்லிட்டு நம்ம ஓனாவே ஃபீடிங் குர்த்தி, ஃபீடிங் நைட்டி, ஜிப்லெஸ் மெட்டர்னிட்டி வியர், ஃபீடிங் குர்தா செட்டு, கோட் செட்டு எல்லாமே ஃபீடிங்ல இருக்கு. இது மட்டும் இல்லாம ஃபங்ஷன் வியர்ல கூட நம்ம ஃபீடிங் வந்து நம்ம ஏன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு காது குத்து வைப்போம். குழந்தை பிறந்ததுக்கு பேர் வைக்கிறதுக்கு, அப்பலாம் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீடிங் ட்ரெஸ் வந்து ரொம்ப நல்லா கிராண்டா இருக்கணும். அதுக்கேத்த மாதிரி நம்மளே ஓனா மேனுஃபேக்சர் பண்றோம். உங்களுக்கு ரொம்ப குவாலிட்டி ரொம்ப நல்லாருக்கும். தமிழ்நாடா இருந்ததுன்னா உங்களுக்கு 2 டேஸ் தான் டெலிவரி டைமு. அதர் ஸ்டேட்டா இருந்ததுன்னா 5 டேஸ் உங்களுக்கு டெலிவரி டைமு. நான் குரூப் லிங்க் வந்து நான் குடுத்துருக்கேன். நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல வெப்சைட்டும் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. 100% ட்ரஸ்டான பேஜ் தான். வெப்சைட்டும் அவைலபிளா இருக்கு. நீங்க வெப்சைட்ல கூட ஆர்டர் போட்டுக்கலாம். இப்ப என்னென்ன நம்ம கண்டிப்பா எடுத்துட்டு போவோம்னா, ஃபீடிங் குர்த்தி, ஃபீடிங் நைட்டி இத தவிர உங்களுக்கு தனியா திங்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. குழந்தைக்கு தனியா திங்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வீட்ல இருந்து யார் வராங்களோ, அவங்களுக்கு தனியா பொருட்கள் வந்து தனித்தனி பேக்கா வச்சுக்கோங்க. ஒரே பேக்ல வச்சுக்காதீங்க. ஏன்னா, ஒரே பேக்ல வைக்கும்பொழுது ரொம்ப ஏதாவது எடுக்கும்பொழுது எல்லாத்தையும் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டுருப்போம். அப்படி வைக்கவே வைக்காதீங்க. உங்களுடைய ஆதார் கார்டு, உங்க ஹஸ்பண்டுடைய ஆதார் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன டேப்லெட் சாப்பிட்டீங்களோ, எல்லா டேப்லெட்ஸையும் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க பிரெக்னன்சி எப்ப கன்ஃபார்ம் பண்ணீங்களோ, அப்பைலருந்து இப்ப வரைக்கும் என்ன ஸ்கேன் பார்த்தீங்க, எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நீங்க 8த் மந்த்லயே இருந்து எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா, நம்மளுக்கு 8வது மாதத்துலருந்து எப்பனாலும் நம்மளுக்கு பிரசவ வலி வந்து ஏற்படலாம். அதனால எப்ப நீங்க எடுத்து வச்சுக்கிட்டாலும் ரொம்பவே நல்லது. இப்ப நம்மளுக்கு டெலிவரி ஆயிடுச்சு. நம்மள எல்லாருமே கண்டிப்பா பார்க்க வருவாங்க. ஒவ்வொரு தடவையும் உட்காந்து எந்திரிக்காம, நம்ம நார்மலா நீங்க படுத்துட்டு கூட இருக்கலாம். எந்த ப்ராப்ளமும் கிடையாது. யாரும் தப்பாவும் நினைக்க மாட்டாங்க.
அதே மாதிரி நம்ம ஃபீட் பண்ணும்பொழுது நல்லா குழந்தைய நல்லா புடிச்சு ஒரு சிலருக்கு வந்து முதல் 3 மாதத்துல அ முதல் 3 நாள்ல வந்து சரியா பால் வராது. கொஞ்ச நாள் போக போக தான் வரும். அ ஒ அதுக்காக என்ன நினைப்பாங்கன்னா, குழந்தைக்கு பால் பத்தல. அதனால ஃபார்முலா மில்க் அப்படி போகாதீங்க. கொஞ்ச நாள் இருந்து பார்த்துட்டு டாக்டர்ட்டயும் கன்சல்ட் பண்ணிட்டு போலாமா, வேண்டாமான்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து போறது ரொம்பவே நல்லது. குழந்தை பொறந்துருச்சுன்னா 3வது நாள்ல இருந்து சூரிய வெளிச்சத்தில காமிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா, இயற்கையாவே நம்மளுக்கு விட்டமின் டி வந்து கிடைக்கும். அ நார்மலா ஒரு குழந்தைக்கு ஃபர்ஸ்ட்டு அ ஒரு ஒரு டானிக்ன்னு குடுக்குதுன்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு விட்டமின் டி3 குடுப்பாங்க. அல்லது அ அ இரும்புச்சத்து, அயர்ன் அயர்ன் குடுப்பாங்க. நம்ம சூரிய வெளிச்சத்தில காமிக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியா விட்டமின் டி வந்து கிடைக்கும். அது ரொம்பவே குழந்தைக்கு ரொம்பவே நல்லது. அ அதே மாதிரி உங்களுக்கு பெயின் இருக்கு. ஒரு சிலருக்கு நார்மல் டெலிவரி ஆயிருக்கலாம். ஒரு சிலருக்கு சி செக்ஷனா இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து அவங்களுடைய பிறப்புறுப்புல எபிசியோட்டமின்னு சொல்லியிருப்பாங்க. குழந்தை தலையோட பகுதி வந்து அ வெளில வரதுக்கு இடம் பத்தாம அந்த இடத்துல லைட்டா கீறல் மாதிரி தையல் போட்டிருக்கலாம். இது எல்லாமே வலி இருந்ததுன்னா, ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கூட இருந்து நீங்க பார்த்துட்டு வீட்டுக்கு போறது ரொம்பவே நல்லது. ஏன்னா வீட்டுக்கு போயிட்டு நீங்க திரும்ப வரும்பொழுது குழந்தை எல்லாமே சேர்த்து எடுத்துட்டு வரணும். அது இன்னுமே ரொம்ப கஷ்டம். இப்ப நீங்க டெலிவரி ஆயிடுச்சு, வீட்டுக்கு போயிட்டீங்க. என்ன சாப்பிடணும்? என்ன சாப்பிடக்கூடாது? நெறைய பேரு இது பண்ணுவாங்க. நல்லா பூண்டு எடுத்துக்கோங்க. நெறைய தண்ணீர் குடிங்க. நெறைய பால் எடுத்துக்கோங்க. முட்டை எடுத்துக்கோங்க. கருவாடு அ இதெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு அலர்ஜின்னா, அத மட்டும் தவிர்த்துட்டு, இல்ல நல்லா சாப்பிடுவேன்னா கருவாடு எடுத்துக்கோங்க. நிலக்கடலை எடுத்துக்கோங்க. தண்ணீர் அதிகமா குடிங்க. அ உங்களுக்கு எல்லா ஃப்ரூட்ஸுமே நீங்க சாப்பிடலாம். நெறைய காய்கறி, கீரை எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நம்மளுக்கு பால் சுரக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாருக்கும். இத தவிர பூண்டு வந்து நல்லா நல்லெண்ணெயில போட்டு நல்லா வதக்கிட்டு, அ அதோட சேர்த்து கருப்பட்டியும் சேர்த்து நல்லா கடிச்சு சாப்பிடும்பொழுது, நம்மளோட கர்ப்பப்பையில இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளில வரும்னு சொல்லுவாங்க. இது எனக்கு என்னோட டெலிவரி டைம் என்னோட பாட்டி சொன்னது. அப்படி சாப்பிடும்பொழுது இன்னும் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதேமாரி குழந்தைக்கு தலைக்கு குளிச்சுட்டு நம்ம ஃபீட் பண்ணோம்னா, குழந்தைக்கு நெஞ்சு சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவு உண்மைன்னு கிடையாது. ஆனா நல்லா காய வச்சுட்டு நீங்க ஃபீட் பண்றது ரொம்பவே நல்லது. எந்த மாதத்தில நம்ம இன்டர்கோர்ஸ் இருக்கலாம்? அதாவது கணவன், மனைவி சேர்ந்து இருக்கலான்னு நெறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். நீங்க நார்மல் டெலிவரியா இருந்ததுன்னா, குறைஞ்சது 6 மாதங்கள் கேப் இருங்க. அதுவே சி செக்ஷனா இருந்ததுன்னா 7 டூ 8 மாதங்கள் வரைக்கும் கூட கேப் இருக்கலாம். என்ன காரணம்னா, உங்களுக்கு நார்மல் டெலிவரியா இருந்ததுன்னா, அந்த எபிசியோட்டமி அந்த பெயின் இருக்கும் இன்னுமே. அதுவே சி செக்ஷனா இருந்ததுன்னா, வெளிக்காயங்கள் ஆறுனா கூட நம்மளுடைய பழைய உடல்நிலை வரதுக்கு 1 வருஷம் ஆகும்ன்னு சொல்லுவாங்க. ஸோ, இதெல்லாம் கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணணும். 1 மாதங்கள் ஆயிடுச்சுன்னா, நீங்களும் உங்க குழந்தையும் எடுத்துட்டு ஒரு தடவ செக்கப் போறது ரொம்பவே நல்லது. ஏன்னா, அப்படி போகும்பொழுது குழந்தையோட எடை எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு ஒரு சிலருக்கு பிரெக்னன்சி டைம்ல மட்டும் தைராய்டு, சுகர், பிபி எல்லாமே அதிகமா இருக்கும். அதெல்லாம் இப்பவும் இருக்கா? இல்லையான்னு செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, நெறைய பெண்களுக்கு வந்து டெலிவரிக்கு அப்ப மட்டும் நம்ம டேப்லெட் சாப்பிட மாட்டோம். டெலிவரி முடிஞ்சு ஒரு 3 மாதங்கள் வந்து டேப்லெட்ஸ் வந்து குடுப்பாங்க. வேற எதுவுமே குடுக்க மாட்டாங்கங்க. கால்சியம், அயர்ன், மல்டி விட்டமின்ஸ் தான் குடுப்பாங்க. அப்படி நம்ம நெறைய பேர் அத அவாய்ட் பண்ணிருவோம். ஆனா அப்படி இருக்காதீங்க. ஏன்னா நம்ம கரெக்ட்டா குழந்தைக்கு ஃபீட் பண்ணுவோம். நைட்டு தூங்காது, அழுகுங்க. அதனால நம்ம சரியா சாப்பிட மாட்டோம், சரியா தூங்க மாட்டோம். கரெக்ட்டான நியூட்ரிஷன்ஸ் வந்து எடுத்திருப்போமான்னு தெரியாது. இந்த டேப்லெட்ஸ் எடுக்கும்பொழுது நம்ம மேபி அதுக்கு தேவையான நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் இல்லாட்டி கூட அதுலருந்து எடுத்துக்கும். ஏன்னா ஒரு சிலர் வந்து நான் இன்க்ளூட் வந்து அந்த இதில வந்து குழந்தைய பார்த்துட்டு தூங்கிட்டு, சரியா நான் சாப்பிடல, இந்த மெடிசின்ஸ்லாம் வந்து எடுக்கல. ஆனா ஒரு 3 மாதங்கள் ஒரு 1 வருடங்கள் கழிச்சு இடுப்பு வலி, முதுகு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அதிகமா உருவாகும். நெறைய நெறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. இதுவும் அடிஷனலா எடுத்துக்கொள்றது உங்களோட குழந்தைக்கும் ரொம்பவே நல்லது. நீங்களும் நல்லா ஹெல்த்தியா இருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.